Hello guys, welcome back to my channel. இந்த வீடியோல இப்போ ட்ரெண்டிங்கா இருக்க லோட்டஸ் blouse டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேப்பர் 4ல எடுத்துட்டு பேக் பேட்டர்னை மட்டும் ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி இதுல லோட்டஸ் பேட்டர்ன் வந்து நான் பென்சிலால ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்கேன். பட் இது எப்படி வரையறதுன்னு நான் வந்து ட்ரிக்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கடைசி இருக்கக்கூடிய பெட்டல் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கர்வ்டா வேணுமோ, அந்த பாட் ஷேப்ல வரணுமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பெட்டல் நம்ம இந்த ஆர்டர்ல வரையும் போது உங்களுக்கு பெட்டல்ஸ் ட்ரேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்டலை பாதி வரைக்கும் வரைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த பெட்டல்ஸை நம்ம கடைசி பெட்டல் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கர்வ் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் ஸ்பேசிங் இருக்கிற மாதிரி எல்லா பெட்டல்ஸையுமே வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பெட்டல் வேணும்னாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி பெட்டல் வந்து ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா கூட உங்கள் விருப்பம் போல் வரைஞ்சிட்டு பேக் பேட்டர்னை கட் பண்ணும் போது லாஸ்ட் பெட்டல் நம்ம வரைஞ்சோம்ல அதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா பெட்டல்ஸ்க்கும் நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பெட்டலும் மாறாது. இப்போ நம்ம கட் பண்ணிகிட்டே இருக்கும் போது கீழே இன்னொரு லேயர் கிடைக்கும் எல்லா பெட்டல்லையுமே, அதுக்கும் அந்த நம்பரை அப்போவே கொடுத்துருங்க. அப்போ தான் பெட்டல்ஸ் வந்து மாறாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு பெட்டல் மட்டும் வந்து நம்மளுக்கு ஃபோல்டில் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்க பெட்டல்ஸை அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு லோட்டஸ் ஷேப் வந்து கிடைக்கும். வேணும்னா இப்போவே லெஃப்ட் பெட்டல் ரைட் பெட்டல்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லா பெட்டலையுமே கேன்வாஸில் கட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பெட்டலை மட்டும் எடுத்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கக்கூடிய பெட்டல் இருக்கும்ல, அதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு எந்த இடத்துல இந்த ரெண்டும் மீட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்டில் எனக்கு மீட் பண்ணுதில்ல, அதை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு மட்டும் நம்ம கேன்வாஸ்லேயே சீம் அலவன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ கீழே இருந்து ஒரு 1/2 inch 1/4 inch அப்படின்னு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அந்த பாயிண்ட்டில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. பட் இந்த கொடுக்குற சீம் அலவன்ஸ் வந்து ஷார்ப் பாயிண்ட்டாக வந்து நிற்கும். அதனால அந்த 1/2 inchலேருந்து அப்படியே நல்லா ஸ்லைட் பண்ணி கொண்டு வந்து ஒரு பெட்டல் மாதிரியே வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஷேப் பண்ணதுலேயே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஹெம்லைன் கிட்ட சீம் அலவன்ஸ் வந்து தேவையில்லை. ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு மட்டும் ஏன் இப்படி சீம் அலவன்ஸ் கொடுக்குறோன்றதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மிச்ச பெட்டல்ஸ் 2, 3 and 4 இதுக்கு மட்டும் அப்படியே நம்ம எப்படி பேப்பர் பேட்டர்னில் வரைஞ்சோமோ அதே இதை கேன்வாஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. 5th பெட்டலுக்கு கேன்வாஸ் கட் பண்ண தேவையில்லை. இப்போது இந்த 4 பெட்டல்ஸோட கேன்வாஸையும் கிளாத்தோட ராங் சைடில் அயன் பண்ணிவிட்டு அந்த பெட்டலை சுற்றி ஒரு 1/2 inch சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பெட்டலையுமே இதே மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்க பெட்டல்ஸை. இப்போது ரைட் சைடில் இருக்க பெட்டல்ஸில் ரைட் மோஸ்ட் கார்னர் இருக்கும்ல, அதை வந்து ஆர்னும், லெஃப்ட் சைடில் இருக்க பெட்டல்ஸில் லெஃப்ட் மோஸ்ட் கார்னரை வந்து எல்னும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எதுக்காக இப்படி மென்ஷன் பண்ணுறோன்னா, நம்ம சென்டர் பெட்டலில் தவிர்த்து மிச்ச எல்லா பெட்டல்ஸ்லையுமே நம்ம LR அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்க சைட்ஸில் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அது தெரியறதுக்காக தான் நம்ம இப்படி எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு பெட்டலில் மட்டும் நீங்கள் 2 சைடுமே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சஸ் தெரியக்கூடாதுன்னா நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹெம்லைனில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேணாம். இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்க ஒரு பெட்டலை வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எங்கே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோன்னா, நம்ம மார்க் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, அங்கே வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. அது நம்மளுக்கு தெரியறதுக்காக அங்கே இன்டூ மார்க் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணவே கூடாது, ஏன்னா அது சீம் அலவன்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு பெட்டலை மட்டும் எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம கர்வ் ஷேப் நிறைய இருக்கிறதுனால அங்கே வந்து ஃபோல்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு தென் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இன்டூ மார்க் போட்டிருக்க இடத்துல ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டாம். இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு சைட் ஃபோல்டட் பெட்டல் வந்து இருக்கும். இதே மாதிரியே லெஃப்ட்டில் இருக்க பெட்டலையும் நம்ம இன்டூ மார்க் போட்டதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ளதை அங்கங்கே கட் கொடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எல்லா பெட்டல்ஸையுமே இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இன்டூ மார்க் போட்ட சைடில் ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போ எல்லா பெட்டல்ஸையுமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போயிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்துடும். அப்போ தான் உங்களுக்கு அந்த லோட்டஸ் பெட்டல் வந்து ரைட் சைடில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பெட்டலோட பேப்பர் பேட்டர்ன் இருக்குது இல்லையா, அதை எடுத்து நம்ம ஸ்டிச்டு ஃபஸ்ட்டு பெட்டல் இருக்குல்ல, அதுக்கு மேலே வச்சு அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் உங்களுக்கு தெரியும் எதனால ஃபஸ்ட்டு பெட்டலில் கேன்வாஸ்லேயே சீம் அலவன்ஸ் கொடுத்தோம் அப்படின்றது. நம்ம 2 பக்கமும் இங்கே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால கேன்வாஸ் சீம் அலவன்ஸ் கொடுத்தாதான் அடுத்த பெட்டல் ஓவர்லேப் ஆகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மிச்ச பெட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாத சைடு இருக்குது இல்லையா, அங்கே 1/2 inch சீம் அலவன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து அடுத்த பெட்டல் வந்து இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகிக்கும். இப்போ இதை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் வச்சு காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் இது எல்லா பெட்டல்ஸ்லையுமே நம்ம பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம்.
அதுக்கு ஃபஸ்ட்டு பெட்டலை முதல்ல எடுத்துகிட்டு நம்ம இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு ஒரு 1/2 இன்ச் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் ரெடிமேட் லேஸை அப்படியே ராங் சைடில் தான் வச்சு ப்ளேஸ் பண்ணி ஜஸ்ட் டாப் ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் பைப்பிங் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. நான் வேறு ஒரு வீடியோவில் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது முடிக்கும் போது ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு மட்டும் அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் கீழே வரைக்கும் வச்சு முடிச்சு கட் பண்ணிக்கோங்க அந்த லேஸை. ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு மட்டும்தான் இப்படி. ஸோ மிச்ச பெட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி ஓவர்லேப் ஆக போகுது. நம்ம அந்த இடத்துல தான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கே நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம பைப்பிங்கும் வைக்க போகிறோம். ஸோ அதே மாதிரியே ராங் சைடில் ப்ளேஸ் பண்ணி வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு வந்து யூனிவர்சல் ஃபூட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிங்கிள் ஃபூட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிச்சம் இருக்க எல்லா பெட்டல்ஸ்லையுமே நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சைடு மட்டும் பைப்பிங் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த லோட்டஸ் டிசைன் வந்து 3D எஃபெக்டில் இருக்கணுன்றதுனால தான் இவ்வளோ வேலை பார்க்குறோம். இல்லைனா பேட்ச் ஒர்க்காகவே ஃப்ளாட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எல்லா பெட்டல்ஸ்லையுமே ஒரு சைட் பைப்பிங் வச்சு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம கொடுத்துருக்க சீம் அலவன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க ரைட் சைட்லேயே. ஸோ எல்லா பெட்டல்ஸ்லையும் இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் ஓவர்லேப் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பெட்டலில் மட்டும் அந்த பேப்பர் பேட்டர்னை வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கொடுத்துருக்க சீம் அலவன்ஸ் வந்து அழகாக அந்த ஷேப்லேயே கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பெட்டல்லேருந்தே ஆரம்பிக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த கர்வ் அதில் வந்து அந்த ரெண்டாவது பெட்டலில் ஜஸ்ட் இப்படி ஓவர்லேப் பண்ணி டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுக்குமே சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். எல்லா பெட்டல்ஸையுமே நம்ம மார்க் பண்ண சீம் அலவன்ஸில் கரெக்டாக மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான். அந்த 4 பெட்டல்ஸையுமே ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பாதி முடிஞ்சிடும். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கரெக்டாக அந்த லைனில் பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு கூட எந்த சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு வசதியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ 5th பெட்டல் இருக்குது இல்லையா அதுக்கு நம்ம 2 லேயர் ஆஃப் கிளாத் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதில் பேப்பர் பேட்டர்ன் வச்சு ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஹெம் லைனில் அந்த கர்வில் ஆர்ம் ஹோலில் ஷோல்டரில் 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க. சைட் சீம் எவ்வளோ வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து 2 லேயர் ஆஃப் கிளாத்தாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு பெட்டலுக்கு. ஸோ இந்த 2 லேயரில் ஒரு லேயரை மட்டும் இப்போ எடுத்துக்கோங்க. இதில் வந்து பைப்பிங் வைக்க போகிறோம். நம்ம அந்த பாட் ஷேப் வரைஞ்சோம் பார்த்தீங்களா அந்த ஷேப்பில் தான் நம்ம பைப்பிங் வைக்கணும். ரைட் சைடில் வைக்கிறோம். இதுவுமே உங்களுக்கு எந்த சைடில் இருந்து ஸ்டிச் பண்ணால் வசதியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு லேயரில் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு லேயரை ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் நம்ம கொடுத்துருக்க சீம் அலவன்ஸில் அந்த கர்வ்லேயே மறுபடியும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இது ரைட் சைடுக்கு டர்ன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வேணும்னா கட் கொடுத்துக்கோங்க. பட் இது ஈஸியாக திரும்பிடும். ரைட் சைடுக்கு டர்ன் பண்ணிவிட்டு நம்ம அந்த எட்ஜ்லேயே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட போகிறோம் 2 லேயரையும் சேர்த்து. இதே மாதிரி இன்னொரு 5th பெட்டல் ஸ்டிச் பண்ணாமல் இருக்குல்ல அதையும் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிச்ச பெட்டல்ஸோட ஓவர்லேப் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம கொடுத்துருக்க சீம் அலவன்ஸில் பழைய மெத்தடில் தான் நம்ம அதே மாதிரி ஓவர்லேப் பண்ணி பின் வேணும்னா வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு 2 பெட்டல்லையும் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த லோட்டஸ் டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. பட் இதுக்கு லைனிங் வைக்கணும் அப்படின்னா ராங் சைடில் வந்து உங்களுக்கு ரா எட்ஜஸ் இருக்கும். ஸோ அதனால் லைனிங்கை நீங்கள் யூஸ்வலாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நெக்கெல்லாம் கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த லேயரை அப்படியே நீங்கள் டாப் ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கீழே எப்போதும் போல் லைனிங் வச்சு திருப்பினாலும் ஓகே தான், இல்லை ஸ்ட்ரிப் வச்சு ஃபினிஷ் பண்ணாலும் ஓகே தான். இந்த டிசைனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே காமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye-bye from Shruthi Tamil.